ஆதிர, நமக்குள்ள இப்ப எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? நான் என் சம்பளத்தை என்ன பண்றேன்னு கேட்டேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எனக்கு என் கனவு இல்லை முக்கியம், என் சந்தோஷமான வாழ்க்கை முக்கியம். அதனால நான் மாசம் 15,000 தான் கொடுப்பேன். அதை வச்சு குடும்பம் நடத்த வேண்டியது உன் பொறுப்பு. அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா. நீங்க எனக்கு 15,000 மட்டும் கொடுத்துட்டு உங்க கனவு வீட்டை கட்ட பணத்தை கொடுங்க. அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள வீடுனா என்ன, குடும்பம்னா என்ன, பாசம்னா என்ன, உண்மையான சந்தோஷம்னா என்ன, உறவுகளோட மதிப்புனா என்னன்னு உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு குடும்பங்கிறது நாம மட்டும்தான், பாசங்கிறது நமக்குள்ள மட்டும்தான், உறவுகளோட மதிப்பு எதுவுமே கிடையாது, உண்மையான சந்தோஷம் அவங்க கிட்ட எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நான் நிரூபிச்சு காட்டுறேன். குடும்பங்கிற அழகான குருவி கூட்ட கழிச்சிட்டு உங்களால தனியா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ முடியாது. நான் வாழ்ந்து காட்டுறேன், உன்னையும் வாழ வச்சு காட்டுறேன். இது என்னோட சேலஞ்ச். என்ன சொல்ற? அன்பை விட அழகானது, உறவுகளை விட உன்னதமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்க மனைவியா மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மருமகளாவும் ரோஹிணி ரேவதி கார்த்தியோட அண்ணியாவும் உங்களோட இந்த சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். அப்பா, அப்பா, என்னங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். பா, என்னப்பா இது? சாப்பிடுங்கப்பா, மாத்திரை போடணும்ல. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். உங்க அம்மா ராட்சசி எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்காங்க. ஜெகன், அந்த வாக்கர் எடு. எதுக்குப்பா? கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமா? ஜெகன், நீ கூட வா. அப்பா, சாப்பிட்டு போங்கப்பா. இல்லடா அம்மா, இன்னையோட இந்த ராட்சசியோட கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? நீ என் கூட வா. வாக்குறேடு. பாத்துப்பா. பாத்துப்பா. ஏய், அந்த மாமி இருக்காங்களே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன். ஏய், என்ன நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? நீ பாட்டுக்கு படிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு புக்கை திறந்து வச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்காத. என்ன, சரியா? டேய் ஜெகா, நான் வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடங்காரியா அப்பாவை பாக்குறேன், சொக்காவை பாக்குறேன்ட்டு வருவா. அவளை நிலவாசப்படிய தாண்ட விடுறாத. என்ன? அவ போன் பண்ணுவா, ஆனாலும் அவர்கிட்ட பேச விட்டுறாத. சத்தியம் பண்ணா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கணும். முடியாதவங்களா எதுக்கு சத்தியத்தை பண்ணி சத்தியத்தை கேவலப்படுத்தணும்? டேய், ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அந்த ஆதிர லேசுப்பட்டவ இல்ல. இந்த கண்ணுக்குள்ள பூந்து அந்த கண்ணுக்குள்ள வெளியில வந்துருவா. ஐயம்மா, நீ போய் பாக்குறதுக்குள்ள அந்த மாமிக்கு ஏதோ ஒன்னு ஆகி போய் சேர்ந்துற போகுது. நீ போய் முதல்ல போய் பாருமா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு புள்ளன். அப்பா, நைட்டு நம்ம பேசி முடிவு பண்ண மாதிரியே பண்ணிடுங்கப்பா. அம்மாவோட ஆணவத்தை அப்பதான் அழிக்க முடியும். ஆமாப்பா. ஜெகன், அந்த போன் எடு. பாத்துப்பா. தேவா, தேவா, ஆதிரே, ஆதிரே, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. லஞ்ச் ரெடியா? இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் வா. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. சரி, வரேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. என்னங்க?
ரூம்க்கு வாயேன். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன் மட்டும் பாரு. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ஆதர, போன மாச குடும்ப செலவை உன் அப்பா கொடுத்த 15,000 போட்டு எப்படியோ சாமர்த்தியமா சமாளிச்சுட்ட. வெரி குட். இந்த மாசம் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? இன்னும் 5,000 சேர்த்து 20,000 ரூபாய் தர போறேன். ஏங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? இது ஒண்ணு கனவில்லையே. ம்? ஆ! உனக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ இல்லங்க, நீங்க திடீர்னு 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா, என்னால நம்பவே முடியல. அதான். ஆஹா, நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா 5,000 கொடுக்கறதுக்கு காரணமே உன் அப்பா உனக்கு தர 15,000 உங்ககிட்ட இருந்து ஆட்டைய போறதுக்கு தான். ஆதர, ஏங்க, இதுல எதுவும் பிளான்லாம் இல்லையே. சாச்சா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க கொடுக்கற 20,000 ரூபாய் வச்சு இந்த மாச செலவை ஈஸியா சமாளிச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆதர, ரொம்ப சந்தோஷம். இந்தா. சூப்பருங்க, சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 20,000 இருக்கு, எண்ணி பாத்துக்க. ஐயோ இல்லங்க, இந்த பணத்தை நான் எண்ணி பார்த்தனா உங்க நல்ல மனசை எண்ணி பாக்குறேன்னு அர்த்தம். ஐயோ, அடா அடா அடா. சரி வரங்க. ஆதர ஆதர, ஒரு நிமிஷம் இங்க வா, இங்க வா. என்னங்க? நீ என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல, நான் இப்போ உனக்கு 20,000 கொடுத்தேன்ல, பதிலுக்கு நீ என்ன பண்றேன்னா உனக்கு உங்க அப்பா 15,000 கொடுப்பாருல, அத வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. அப்படி கொடுத்தேனா உன் நல்ல மனசை நானும் புரிஞ்சுப்பேன். இல்ல இல்ல, எனக்கு நல்ல மனசே கிடையாது. அப்படின்னா நான் கொடுத்த 20,000 கொடு, நீ உன் அப்பா கொடுக்கிற 15,000 வச்சு சமாளிச்சுக்க. எப்படிங்க சமாளிக்க முடியும்? அப்புறம் என்னால மட்டும் எப்படி சமாளிக்க முடியும்? என் கனவு வீட்டை கட்ட நான் பில்டருக்கு பணம் கொடுக்க வேணாமா? மாமா கிட்ட நீ வாங்குற 15,000 என்கிட்ட கொடுத்தேனா நான் வழக்கமா கொடுக்கிற பணத்தோட இதையே சேர்த்து கொடுத்துருவேன். என் கனவு இல்லம் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும். ஆதர, ஒண்ணு யோசிக்காத, உன்னால முடியும். இந்த பாதாம் பால், ஆட்டுக்கால் பாயா, மட்டன் பிரியாணி, கேசரி, வடை, பாயாசம் இதெல்லாம் கட் பண்ணேன்னு வெயி, இந்த 20,000 வச்சு ஜாம் ஜாம்னு செலவு பண்ணி ஜமாய்ச்சிடலாம். என்ன சொல்ற? முடியாதுன்னா அந்த 20,000 திருப்பி கொடுத்துரு. குடு. சரி, இப்போதைக்கு சரின்னு சொல்லி சமாளிப்போம். வேற வழியே இல்ல. ஏங்க, எப்படிங்க உங்களால மட்டும் இவ்ளோ பிரில்லியண்டா யோசிக்க முடியுது? எனக்கு உடம்பு பூரா மூளை இருக்குல்ல, அதான். உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்ல, கொழுப்பு. சரி சரி, இப்ப நீ என்ன சொல்ற? 15,000 கொடுப்பியா மாட்டியா? கொடுத்துறேங்க. இதுல வேற ஒன்னும் பிளான் பண்ணலையே. வெரி குட் வெரி குட். அப்பாடா, என்னது 20,000 நம்ம கிட்ட கொடுத்துட்டு அப்பா கொடுக்கற 15,000 நம்ம கிட்ட இருந்து சுற்றுவார போல இருக்கே. என்ன பண்றது? எப்படியாவது சமாளிக்கணுமே.